بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பிச்சுகின்றேன். எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நேரட்டுமா. கணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் மனிதர்களுக்கு இறைவன் இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்தி வழங்கியிருக்கின்றார். மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது படைத்தவனை அஞ்ச வேண்டும், படைத்தவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற உயர்ந்த ஓரிரை கொள்கையை இறைவன் மனித சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்றார்.
ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் இறைவன் தான் மனிதர்களுக்காக, மனிதனுடைய தேவைகளுக்காக படைத்திருக்கிறார். படைத்த இறைவன் தான் மனித சமூகத்தையும் படைத்து அவனுக்கு தேவையான அனைத்து அருள் கொடைகளையும் கொடுத்து மிக உயர்வான அருள் கொடையாக மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காகத்தான் தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஏக இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். இறைவன் தான் யார் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்றானோ அவன் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார். காரணம், மனிதன் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமூகத்தை அழைப்பு விடுகின்றான். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 21வது வசனத்திலே, யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஸலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் சென்றவர்களை படைத்தவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். உங்களையும் சரி, உங்களுக்கு எத்தனை மக்கள் முந்தி சென்று விட்டார்களோ அவர்களையும் யார் படைத்தாவோ அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஏனென்றால் அப்பொழுதுதான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய இரையச்சம் தக்வா ஏற்படும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தன்னை படைத்தவனை அறிந்து அவனை மட்டுமே வணங்க வேண்டும். ஏனென்றால் அவன் தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நிஅமத்துக்களை கொடுத்திருக்கிறான். அல்லதீ ஜஅல லக்குமுல் அர்ல ஃபிராஷா வஸ்ஸமா பினாஆ வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும் ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதா வஅன்தும் தஅலமூன். அதன் தொடர்ச்சியிலே அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கின்றான், உங்களுக்காக வேண்டி இந்த பூமியை நாம் விரிப்பாகவும் மனிதர் வாழக்கூடிய இடமாகவும் பொருத்தமாக ஆக்கி கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வானத்தை முகடாக மனிதனுடைய வாழ்க்கைக்கு உடலுக்கு தகுந்தவாறு அந்த மேகங்களையும் அந்த நிலைகளையும் நாம் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, மனிதனுடைய வாழ்க்கைக்காக உணவுக்காக மழை நீரை இறக்குகிறோம். அதன் மூலியமாக உண்ணக்கூடிய உணவு பல வஸ்துக்களை நாம் வெளியாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே பல தஜஅலு லில்லாஹி அன்தாதா வஅன்தும் தஅலமூன், இதெல்லாம் இறைவன் தான் கொடுக்கிறான் என்று அழகாக நீங்கள் விளங்கிக் கொண்டே அவனுக்கு இணை கற்பித்து விடாதீர்கள். படைத்த அல்லாஹ்வை வணங்குவதுதான் நீதியானது, நேர்மையானது. அதனால்தான் இஸ்லாமும் நீதியும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இவைகளை எல்லாம் படைத்த அல்லாஹ் தான் வணங்கியிருக்கிறான் என்றால் அவன் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். படைத்தவரை விட்டு வேறு எதிரை வரையினால் அவன் அநீதி இழைத்து விடுகின்றான். எனவேதான் நீங்கள் அறிந்து கொண்டே புரிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பித்து விடாதீர்கள். ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழும் பொழுது நீதியாக நேர்மையாக வாழ வேண்டும் என்றால் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அதனால்தான் இஸ்லாமும் நீதி என்ற நிலையை நமக்கு நிலைநாட்டிக் கொண்டே இருக்கிறது. ஒரு நீதியான ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் முதலில் படைத்த ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மிடத்தில் நீதியும் நேர்மையும் காண முடியும். படைத்தவனுக்கு அவன் இணை கற்பித்து விட்டால் அவன் மிகப்பெரிய அநீதி இழைத்து விடுகிறான் என்று குர்ஆன் பேசுகின்றது. படைத்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டால் அவன் மிகப்பெரிய அநீதியை இழைத்து விடுகிறான், பாவத்தை சுமந்து விடான், அநியாயம் செய்து விடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா அவனை திருமறை குர்ஆனின் மூலமாக கூறுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்த்து படிப்பினை பெற வேண்டும், பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாம் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் நாம் வாடும் பொழுது அந்த நீதியும் நேர்மையும் எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்தது என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இறை வணக்கம் வழிபாடோடு ஒரு மனிதன் இபாதத்தை செய்யும் பொழுது அது நீதியாக நேர்மையாக அவனுடைய பண்புகள் குணங்கள் இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய வெற்றிக்காக சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 38வது வசனத்துல சொல்றான், ஃபமன் தபிய மின்ஹும், எவர் ஒருவர் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். எவர் ஒருவர் இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த இறைவேதத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ, கடைபிடிக்கிறார்களோ, இஸ்லாம் சொல்கின்ற அடிப்படையிலே வாடுகிறார்களோ, இஸ்லாம் வலியுறுத்துகிற அந்த நீதியை நிலைநாட்டுகிறார்களோ, அந்த நீதியின் அடிப்படையில் வாழ்க்கை அமைக்கின்றார்களோ, செயல்படுத்துகிறார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் வல்லதீன கஃபரு வ கஸபு பிஆயாத்தினா ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். எவர் ஒருவர் படைத்தவனை நிராகரிக்கின்றார்களோ, படைத்தவனுக்கு விட்டு விடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக அந்த நரகத்தில் தங்கி விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுக்கும் பொழுது இது நீதியான மார்க்கம், நேர்மையான மார்க்கம், மனிதர்களுக்கு மத்தியில் மிக பெரிய நீதியையும் நேர்மையை நிலைநாட்டப்பட வேண்டும், மனிதன் பாதுகாப்பு பெற வேண்டும்,
மனிதனுக்கு கடுகளவு அநீதி இழைக்கப்பட்டு விடக் கூடாது. அநீதி இழைத்து விட்டால் மிகப்பெரிய அநியாயக்காரனாக மாறிவிடுகிறான். அவன் அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து ஒரு காலம் தப்பித்து விட முடியாது என்று படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹ் அனுப்புகின்றான். நபிமார்களுடைய பண்பு, நபிமார்களை அனுப்பும் பொழுது அவர்களிடத்திலே வேதங்களை இறைவன் கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, அவர்களோடு நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும். ஏனென்றால் சமூகத்தில் மிகப்பெரிய வெற்றியையும் நீதியையும் நிலைநாட்டுவதன் மூலமாகத்தான் இறை மார்க்கத்தை மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இறைவன் நபிமார்களை அனுப்பும் போது வேதத்தை கொடுக்கும் பொழுது நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்று நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹதீத் 57வது சூராவினுடைய 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லக்கத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத் வ அன்ஸல்னா மஅஹுல் கிதாப வல் மீஸான லியகூம الناس بالقسط. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், லக்கத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத், நாம் தூதர்களை அனுப்பணும். எதை கொண்டு? அத்தாட்சிகளை கொண்டு, அற்புதங்களை கொண்டு அவரை நம்முடைய தூதராக நாம் உங்களுக்கு அனுப்பி வைத்தோம். அது மட்டுமல்ல, அவர்களோடு இறை வேதத்தை நாம் சத்திய முழக்கத்தை சொல்லக்கூடிய, நன்மையை ஏவக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய, நீதியை நிலைநாட்டக்கூடிய இறை வேதத்தையும் அவர்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம். வல் மீசான், இன்னும் தராசு என்று சொன்னால் நீதியை நிலைநாட்டும்படியும் அவர்களுக்கு நாம் ஏறியிருந்தோம். மனிதர்களுக்கு மத்தியில் நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் நீதியை விரும்புகின்றான். தனக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்று எண்ணுகின்றான். தனி மனிதனாக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம். எல்லோரும் என்ன நினைப்பார்கள்? எனக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, என் மீது அநீதி இழைக்கப்பட்டு விடக்கூடாது என்று ஒவ்வொரு மனிதனும் துண்டிக்கின்றான். பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் அவனை கஷ்டப்படுகிறான், துன்பப்படுகிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கும் நபிமார்களுக்கும் இறைமார்க்கும் போதிக்கிறது, உங்களை இந்த தூதராக அனுப்பி வைத்தது, வேதத்தை கொடுத்து அனுப்பியது, உங்களுக்கு இறை மார்க்கத்தை கொடுத்தது. ஏன் என்றால் மனிதர்களுக்கு மத்தியிலே நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக. இதனால் மனிதன் சந்தோஷம் அடைகின்றான். தனக்கு நீதி கிடைத்து விட்டது, நேர்மை கிடைத்து விட்டது, என்னையும் மதிக்கப்படுகிறது, என்னுடைய ஏற்பட்ட அந்த சோக உணர்வுகள் அவனால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று உணரக்கூடிய சக்தியை இறைவன் உண்டாக்கி கொடுக்கிறான். எனவேதான் மனிதர்களாகிய நாம் நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பும் போது இறை வேதத்தை கொடுத்தோம், அவர்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறோம், மீசானை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கொடுத்திருப்பது நோக்கம் என்ன? மனிதர்களுக்கு மத்தியில் நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் நீதியினுடைய மகத்துவத்தை உணர்த்துகிறது, வலியுறுத்துகிறது. இது மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று. ஒரு நாட்டினுடைய அதிபதியாக இருக்கலாம், ஒரு நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவரிடத்திலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதனால் தான் உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாடுகளிலும் நீதிமன்றத்தை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் நியமனம் செய்யப்படுவதற்கு காரணம் என்ன? தனக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், அநீதி இழைக்கப்படும் பொழுது அங்கே அணுகி தன்னுடைய கஷ்டத்தை, துன்பத்தை, நியாயத்தை, நேர்மை எடுத்துரைக்கப்பட்டு அந்த நீதியிடமிருந்து நீதியை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் ஒவ்வொரு நாடிலும், ஒவ்வொரு சமூகத்திலும், ஒவ்வொரு ஜமாத்திலும் நீதித்துறை ஏற்பாடு செய்ய ஒரு மனிதன் விரும்புகின்றார், ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது இறைவனால் வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள். எனவேதான் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகிறான். சூரத்துல் நிசா 4வது சூராவினுடைய 58வது வசனத்தில் அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான். இன்னல்லாஹ் யஅமுருக்கு அன் துஅத்துல் அமானா இலா அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைனன் நாஸ் அன் தஹ்குமு பில் அத்ல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான், உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானியத்தை முறையாக அவரிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னால், வ இதா ஹகம்தும் பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பு வழங்கினார், மனிதர்கள் மக்கத்தில் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நீதியாக, நேர்மையாக, சரியாக இருக்கிறதா, யார் பக்கம் பாதகம், யார் பக்கம் தவறு இருக்கிறது என்று ஆய்வு செய்து சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தி நீதியான முறையில் அவர்களுக்கு நீங்கள் நீதியை வழங்குங்கள் என்று ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டுகிறார். இதனால் மிகப்பெரிய அமைதி ஏற்படும், பாதுகாப்பு ஏற்படும். அநீதி இழைக்கப்படும் பொழுது மிகப்பெரிய சோதனைகள் ஏற்படும். எனவே நீங்கள் நீதியை நிலைநாட்டிவிட்டால் மிகப்பெரிய நிம்மதி, மிகப்பெரிய சந்தோஷம் ஒவ்வொரு மனிதனும் விரும்புகின்ற ஒரு செயல். எனவே நீங்கள் நீதமாக மனிதர்களுக்கு மத்தியில் பிரச்சனை தீர்வுகள் ஏற்படும் பொழுது நீங்கள் அழகிய முறையில், நீதமான முறையில் தீர்ப்பு வழங்குங்கள் என்று நம்மை படைத்த
மனித சமூகத்தையும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹு தஆலா நீதியினுடைய அவசியத்தை உணர்த்தி காட்டுகிறான். ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு சமூகமும், ஒவ்வொரு நாடும் நீதியை கடைபிடிக்க வேண்டும். இது மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று. எந்த ஒரு பலகீனமான மனிதனும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, எந்த உயர்ந்த மனிதனும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அனைத்து மனிதர்களுக்கும் நீதித்துவம் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்று இது படைத்தவனால் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இறைவேலும் சொல்கின்ற அழகிய போதனைகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா அதைத்தான் நமக்கு நிலைநாட்டுகின்றான். குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே சூரத்தின் நிசா 4வது சூராவினுடைய 135வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்ஸி ஷஹதாஅ லில்லாஹ் வலவ் அலா அன்ஃபுஸிக்கும் அபில் வாலிதைன் அபில் அக்ரபீன் வயக்கூன கனியன் ஃபகீரன். அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்ஸி ஷஹதாஅ லில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி நீதியை நிலைநாட்டுவதற்காக உண்மையை நீங்கள் சாட்சி பகரக்கூடிய மக்களாக, உள் சத்தியத்தை நீங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடிய மக்களாக ஆகிவிடுங்கள் என்று சொன்னால், வலவ் அலா அன்ஃபுஸிக்கும், உங்களுக்கு அது விரோதமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு விரோதமாக இருந்தாலும் எது நேர்மையோ, எது சத்தியமோ, எது சரியானதோ நீதிக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான். மையக்கூன கனியன் ஃபகீரன், அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, அவருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதனால் அந்த உண்மையை, நீதியை விட்டு விலகி விடாதீர்கள், நீதியை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழகான முறையிலே மக்களுக்கு உணர்த்துகின்றான். உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தினருக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, பணக்காரருக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, ஏழைக்கு பாதகமாக சரி, ஆனால் நீங்கள் நீதியோடு நிலைநாட்டப்பட வேண்டும், நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும். இதனால் மிகப்பெரிய அபயமும் பாதுகாப்பும் ஏற்படுகிறது. மனிதனுடைய உள்ளத்தில் இறையச்சம் ஏற்படுகிறது, இறை பயம் ஏற்படுகிறது, இறைவனுக்கு கட்டுப்படுகின்றது உணர்வுகள் ஏற்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா நீதியினுடைய மகத்துவத்தை, நீதியை மனிதன் கடைபிடித்து தீர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அல் மாயிதா 5வது சூராவினுடைய 5வது சூராவினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்தி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி சாட்சி பகருங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷன்னான் அலா கௌமின் அலா அல்லா தஅதிலு இஹ்திலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. வேறொரு சமூகத்தின் மீது கொண்ட போராமையின் காரணமாக அவர்கள் நீதி வழங்குவதை விட்டு நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். பிறர் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக அவர்கள் மீது நீதியை செலுத்தாமல் ஆக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் இப்படி கட்டளை பிறப்பிக்கின்றார். ஏனென்றால் ஒரு மனிதனிடத்தில் ஏற்படும், ஏனென்றால் அவர் மீது கொண்ட பகைமையின் காரணமாக அவர்களுக்கு சரியான நீதி கொடுக்க கூடாது என்ற மனிதனுடைய எண்ணம் தோன்றும். எனவே அப்படிப்பட்ட எண்ணம் வரக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றார். அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு எவ்வளவு விருப்பங்கள் இருந்தாலும் சரிதான், நீதி என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு சரியான நீதியை வழங்கப்பட வேண்டும். நீங்கள் நீதியை முறையாக வழங்குங்கள். ஏனென்றால் அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் நீதியாக நேர்மையை வழங்குகிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படும், படைத்தவனுடைய பயம் ஏற்படும். இறையச்சத்திற்கு மிக நெருக்கமான ஒன்று. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்கு நீதியின் என்ன அந்த பண்பை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உணர்த்தி கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் மனிதருடைய வாழ்க்கையில் இந்த நீதியை நீதமாகவும் நேர்மையாக நடந்து கொள்வது மிக அவசியமான ஒன்று என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் இந்த நீதியை நிலைநாட்டும்படி நாம் ஒவ்வொரு இறை வசனங்களிலும் அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்ட ஜும்மா தினத்தில் கூட உங்களுக்கு ஓதி காட்டப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்துல் நஹல் 16வது சூராவினுடைய 90வது வசனத்தில், இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நீதியை, நேர்மையை நிலைநாட்டும்படி, நன்மையான காரியங்களை செய்யும்படி அல்லாஹ் ஏவுகின்றான். வ யஅமுரு பில் மஅரூஃப் வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்.
மானக்கேடான காரியங்கள், தீமையை விட்டு, வரம்பு மீறுதலை விட்டு அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கின்றான். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அழகிய உபதேசங்களை செய்கிறான். ஏன் தெரியுமா? நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற பொழுது பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, அநீதி இழைக்கப்பட்டு விடக்கூடாது. அநீதி இழைக்கப்பட்டு விட்டால் அவன் எவ்வளவு பெரிய கஷ்டத்திற்குள் ஆகுவான். எனவே எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு அநீதி இழைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உலகம் முழுவதும் நீதிமன்றங்கள். ஒரு நீதிமன்றத்தை விட்டால் இன்னொரு நீதிமன்றங்களை அணுகுவதற்கு காரணம் என்ன? நல்ல ஒரு மனிதன் குற்றம் செய்யாதவன் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக, ஒரு மனிதனுக்கு அநீதி இடப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக. இந்த உலகத்தில் மனிதன் அப்படி அநீதியும் அக்கிரமம் செய்துவிட்டால் அல்லாஹ்வினுடைய சபையின் மறுமை நாளுடைய தீர்ப்பில் அவனுடைய அந்த தப்பவே முடியாது. அந்த தண்டனையிலிருந்து எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. இங்கே அவன் பணத்தை கொடுத்து நீதியை விலை வாங்கலாம், பணத்தை கொடுத்து அதிகாரத்தை வைத்து விற்கலாம். ஆனால் மறுமை படைத்தவனுக்கு முன்னால் இங்கே செய்த தவறைக்கு பதிலடி இறைவன் நிச்சயமாக மறுமையில் கொடுப்பான் என்பதை இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது நீதியை கடைபிடிக்க வேண்டும், நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் அடுக்கடுக்காக பல வசனங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா நினைவூட்டி கொண்டிருக்கிறான். எனவேதான் அபூ தர் கஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதீஸ் குதுஸிலே வருகிறது, அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி இன்னி ஹர்ரம்து ذுல்ம அலா நஃப்ஸி وجعله بينكم محرما فلا تظلموا. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார், என் மீது அடியார்களுக்கு நான் அநீதி இழைப்பதை என் மீது ஹராமாக ஆக்கிக் கொண்டேன். அதையும் உங்களுக்கு மத்தியிலும் ஒருவர் இன்னொருவருக்கு அநீதி இழைப்பது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஃபலா தظلمு, நீங்கள் யாரும் யாருக்கும் அநீதி இழைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த உலக வாழ்க்கையில் அநீதி செய்வது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுகிறார். எனவேதான் உலக அளவில் இஸ்லாம் மார்க்கம் ஏன் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாம் நீதியை வலியுறுத்துகிறது. நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். உயர்ந்தவராய் இருந்தாலும் சரி, தாழ்ந்தவராய் இருந்தாலும் சரி, பலகீனமானவராய் இருந்தாலும் சரி, வலுவாய்ந்தவராய் இருந்தால் யாராக இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்கான தீர்வை கொடுக்கப்படும் போது அது நீதியாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அழகிய ஒழுக்கங்கள் என்று இஸ்லாம் அழகிய முறையில் வலியுறுத்துவதனால், கடைபிடிப்பதினால் தான் அன்றைக்கு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கிடந்த அக்கிரமங்களையும் அநியாயத்திற்கும் நீதியும் நேர்மையும் வழங்கப்படும் பொழுதுதான் இது உலகம் முழுவதும் பரவியது. இன்றைக்கும் உலகம் முழுவதும் பேசப்படுவதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய மார்க்க நீதியினுடைய மகத்துவத்தை உணர்த்தி காட்டுகிறது. அதற்கு மிகப்பெரிய உயர்வையும் அந்தஸ்தையும் ஒரு மனிதன் நீதியாக நடந்து கொண்டால், நேர்மையாக நடந்து கொண்டால், படைத்தவனுக்கு அஞ்சி நடந்து கொண்டால் என்றால் அவனுக்கு இம்மையில் மட்டுமல்ல நாளை மறுமையில் மிகப்பெரிய உயர்வை கொடுக்கிறான், மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், சபஹத்துன் யதில்லுஹு அல்லாஹ் பிதில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு இமாமுன் ஆதிலும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், நாளை மறுமை நாளிலே நிழல் கிடைக்காத நாள், வெப்பங்கள் குர்ஜான் முலத்தில் சூரியன் நிறுத்தப்படும், மிகப்பெரிய வெப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கும், நிழலே இருக்காது. அப்படிப்பட்ட நிழல் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அரசினுடைய கீழ் இடம் கிடைக்க வேண்டும் என்றால் அதில் 7 நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது முதலாவதாக யாருக்கு சொன்னார்கள் தெரியுமா? இமாமுன் ஆதில். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதர், எந்த ஒரு இமாம், எந்த ஒரு உயர் பதவியில் உள்ளவர் நீதியாக நடந்து கொள்கிறாரோ எந்த மனிதருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, அதனால் அவருடைய உள்ளம் சுருங்கி பாதிப்பு ஏற்பட்டு கை தூக்கி விடக்கூடாது என்று பயத்தோடு நீதியாக நேர்மையை கொடுக்க வேண்டும் என்று நிலைநாட்டுகின்றாரோ அப்படி நீதியை நிலைநாட்டக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அவனுடைய அரசினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், எந்த ஒரு மனிதன் அந்த நீதியை நிலைநாட்ட விரும்பாமல் இருப்பான். ஒரு அடியார் நீதியை நிலைநாட்டுவதற்கு விரும்ப வேண்டும், அதை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் நீதியை நிலைநாட்டுபவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான் என்று திருமறை குர்ஆன் பல இடங்களில் நமக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், உலக வாழ்க்கையில் மனிதர்களோடு சேர்ந்து நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் நீதியை கடைபிடிக்க வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது உலக மக்களுக்கு யாரும் யாருக்கு அநீதி விடக்கூடாது கூடாது என்று சொன்னார்கள். இன்ன திமாக்கும் வஅம்வாலுக்கும் வஅராதுக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களே ஒருவர் இன்னொருடைய இரத்தம் ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. யாரும் யாரையும் அநீதியை இழைத்து விடக்கூடாது, யாரும் யாருடைய பொருளாதாரத்தை நாசப்படுத்தி விடக்கூடாது, சுரண்டி விடக்கூடாது, யாரும் யாருடைய கண்ணியத்தை சூறையாடி விடக்கூடாது. உங்களுக்கு ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, விளக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு முன்னால் நிலைநாட்டினார்களே, அந்த உரையும் அந்த பேச்சும் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. மனிதன் மனிதருக்கு எந்த விதமான அநீதி இழைத்து விடக்கூடாது, தீங்கு இழைத்து விடக்கூடாது, நீதியாக நேர்மையாக நடக்கப்பட வேண்டும். இதனால் மனிதனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும், இம்மையிலும் அவன் உயர்வான், மறுமையிலே உயர்த்து நிறுத்தப்படுவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் 23 ஆண்டுகால அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் நுபுவத்திற்கு பின்னால் நடந்த ஒவ்வொரு செயலிலும் தன்னிடம் இருந்த நீதி நேர்மை மக்களிடத்தில் இன்றைக்கு இஸ்லாம் அல்லாதவர்களும் அவர்களுடைய உண்மை தரத்தை, அவர்களுடைய செயல்பாட்டை, அவர்களுடைய அரவணைப்பை அவர்கள் சமூகத்திற்கு முன்னால் ஏற்படுத்திய அந்த நீதியை இன்றைக்கும் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசுகிறார் என்று சொன்னால் அதனுடைய உயர்வு எவ்வளவு மகத்துவம் மிக்கதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதி வழங்குவது ஒரு சமூகமாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், அல்லது தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பணிகளில் கூட நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டால் ஏற்ற தாழ்வை கொண்டு வந்து கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதிக்கிறார்கள். குடும்ப விஷயத்தில் கூட நீதியோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஒரு முறை நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்களுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைக்கு அன்பளி கொடுக்கும்படி சொன்ன பொழுது அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறார்கள். அவருடைய தாயார் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை சாட்சியாக்காத வரை நான் இந்த அன்பளிப்பை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தன் பிள்ளையை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வலது கைருஹா, இந்த குழந்தை அல்லாத வேறு குழந்தை உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறார். கால நஅம், ஆமா என்று சொன்ன பொழுது மற்ற பிள்ளைகளுக்கும் இந்த அன்பளிப்பை நீங்கள் கொடுத்தீர்களா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இல்லை என்று சொன்னவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தந்தைக்கு கூறினார், ஃபரத்துஹு, அந்த கொடுத்த அந்த அன்பளிப்பை திரும்பி வாங்கிவிடு, ஏனென்றால் எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்கு கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்கவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய பாவம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னி லா அஷ்ஹது அலா ஜூரி, இது போன்ற அநீதிக்கு நான் ஒரு காலமும் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் எவ்வளவு அந்த அநீதியை எச்சரிக்கை செய்கிறது, நீதியாக நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கக்கூடிய அன்பளிப்படியிலே எந்த ஒரு ஏற்றத்தாலும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய காலங்களில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நீதியாக நேர்மையாக தன்னுடைய உயர்வு பெற்றவராக இருந்தாலும் தாழ்ந்தவராக இருந்தாலும் சரி நீதியை கடைபிடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி பத்ருடைய போர்க்களத்திலே வாகனங்கள் மிக குறைவு, பிரயாணம் செய்வதற்கு ஒட்டகங்கள் குறைவு. அந்த நேரத்தில் அந்த பிரயாணம் செய்யும் பொழுது ஒரு ஒட்டகத்திற்கு 3 நபர்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார், அந்த போருக்கு தலைவராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நபி, அவருடைய ஒட்டகத்திற்கு பின்னால் பிரயாணம் செய்வதற்கு மீண்டும் 2 நபர்கள் ஏவப்பட்டார்கள். அவர்களோடு பிரயாணம் செய்வதற்கு அபு லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் 3 பேரும் கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் போகணும், பிறகு இன்னொரு தோழர் போகணும், இன்னொரு தோழர், இப்படியாக பயணம் செய்து கொண்டு வரும் பொழுது அந்த 2 தோழர்கள் சொல்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே குன்னா நம்ஷி அலைக்க, நீங்கள் நடந்து வர வேண்டாம் அல்லாஹ்வுடைய தூதர்களே, நீங்கள் அதில் அமர்ந்து கொண்டே வாருங்கள், நீங்கள் நடக்க வேண்டாம் என்று தன் மீது கொண்ட முஹப்பத்தின் ஈமானின் வலிமையின் காரணமாக எடுத்து கூறினார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன்துமா மா அக்னி மீன்கும் கவியா, என்னை விட நீங்கள் ஒன்றும் வலிமை மிக்கவர்கள் அல்ல, அது மட்டுமல்ல அன்துமல அஜல் ஆகிரா, நீங்க உங்களுக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு உங்களை விட நான் தேவையற்றவனாக இல்லை, எனக்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி வேண்டும், நானும் நடந்துதான் வருவேன்
என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களோடு அவர்கள் தோழர்கள் பயணிக்கும் பொழுது வாகனத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து சென்ற வாழ்க்கை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பிரச்சாரம் செய்தது மட்டுமல்ல, அந்த நீதியினுடைய மகத்துவத்தை உணர்த்தினார்கள். அது அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. ஒரு நபியினுடைய வாழ்க்கை உயர்ந்தவராக இருந்தாலும் சரிதான், என்ன மார்க்கம் நீதியை வலியுறுத்த வேண்டுமோ அதை பின்பற்றினார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இதனால்தான் இஸ்லாம் நீதியினுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளில் பல விஷயங்கள் இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சபையிலே இருக்கும் பொழுது ஃபஉத்திய பிஹா ஃபி ஷர்பில் லபனி, ஒரு பாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பால் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலை அருந்திவிட்டு எப்பொழுதும் தன்னுடைய தோழர்களுக்கு கொடுக்கக்கூடிய பக்குவம் உள்ளவராக, நடைமுறை உள்ளவராக இருந்தார்கள். அவர் எப்பொழுதும் ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது தன்னுடைய வலது கரத்தில் இருந்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் துவங்குவார்கள், வலது பக்கம் தான் கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வலது பக்கம் கொடுக்கும் பொழுது அங்கே அமர்ந்திருந்தது யார்? குலாமுன் அஸ்கர், மிக எளிமையான ஒரு சிறுவர் அமர்ந்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபைக்கு பின்னகு இடது கையிலே பார்க்கும் பொழுது அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லாம் வயது முதிர்ந்தவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சூரிய அடிப்படையிலே வலதுபுறத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நீதியில் இருந்து மாறாமல் அந்த சிறுவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கேட்கிறார்கள். அந்த சிறுவத்தை கேட்கிறாங்க, எனக்கு அனுமதி கொடுங்க, வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் கொடுக்கட்டுமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சிறுவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு கிடைக்கும், தாங்கள் குடித்த பிறகு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிறுவரிடத்திலேயே வலது பக்கத்திலே கொடுக்கிறார் என்று சொன்னார். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் முழுவதும் தன் வாழ்க்கையில் நீதியை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நீதியை நிலைநாட்டியதுதான் உலகம் முழுவதும் இன்றைக்கு பேசப்படக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு சமூகமும், ஒவ்வொரு நாடும் நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நீதி கிடைக்காதா, அநீதி இழைக்கப்பட்டு விடக்கூடாது என்று தேங்கி கிடைக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மக்ஸூமியா என்ற வம்சத்தை சார்ந்த உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகின்றாள். திருடிவிட்டால் அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கம், அன்றைக்கு அங்கே சட்டம் அவருடைய கை துண்டிக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த வம்சமாக இருக்கக்கூடிய உயர்ந்த வம்சத்தை சார்ந்த அந்த பெண்மணி அவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவருக்கு தண்டனையா என்று பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய உயர்ந்த வம்சமாச்சு, இவருக்கு தண்டனை கொடுத்து விட்டால் அடுத்தடுத்து கொடுத்து தீமை செய்துவிட்டால் நமக்கு தண்டனை கிடைத்து விடுமே என்று பரபரப்பாக பேசப்படுகிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் யாராவது சென்று பரிந்துரை பேச முடியுமா நினைக்கிறார்கள். லா யுகல்லிமு அஹது, அல்லாஹ்வுடைய தூதரை யாரும் பேச முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவரா இந்த உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க நேசமா இருக்கிறீங்க, பாசமா இருக்கிறீங்க, நீங்க பேசி பாருங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அவங்க போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பாசமாக நேசமாக இருந்தாலும் நீதிக்கு எதிராக பேசும்படி சொல்லும் பொழுது மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தஷ்ஃபு ஃபி ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ் வரையறை எடுத்த சட்டத்திற்கு மாறாக நிலைநாட்டும்படி நீ பரிந்துரை செய்கிறீரா என்று தன் தோழரை எதிர்த்து பேசிவிட்டு ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வைமா அல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னமா அஹலகல்லதீன மன் கான கப்லகும் இதா ஸரீக ஃபீஹிம் ஷரீஃப் தரக்குஹு வ இதா ஸரீக ஃபீஹிம் லஈஃப் அலை அகாமு அலைஹில் ஹத்த வைமா அல்லாஹ் லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ஸரிகத் லகதஅத் யதஹா. அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய ஒரு உரையை அங்கே சமூகத்திற்கு நீதியினுடைய உணர்வு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்று சுட்டி காட்டுகிறார்கள். இன்னமா அஹலகல்லதீன மன் கான கப்லகும், இதற்கு முன்னால் ஒரு சமூகமே அழிக்கப்பட்டது ஏன் தெரியுமா சொல்றாங்க. இதற்கு முன்னால் ஒரு சமூகமே அழிக்கப்பட்டது ஏன்? அவர்களில் உயர்ந்தவர்கள் தவறு செய்து விட்டால், அதிகாரத்தில் உள்ளவர்கள் தவறு செய்து விட்டால் அவர்கள் மீது தண்டனையை நிலைநாட்ட மாட்டார்கள், அவர்களை விட்டு விடுவார்கள். உயர்ந்தவர்கள், பணக்காரர்கள், அதிகாரிகள் என்று விட்டு விடுவார்கள். இதனால் ஒரு சமூகம் அழிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அவர்களில் ஒருவர் பலகீனமானவர்கள் தவறு இழைத்து விட்டால் அவர்களுக்கு எந்த விதமான உதவி துணையும் இல்லை என்றால் உடனடியாக அவர்கள் மீது சட்டத்தை நிலைநாட்ட அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இதனால் ஒரு சமூகமே அழிக்கப்பட்டிருக்கிறது, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நீதியினுடைய மகத்துவத்தை அங்கு உணர்த்துகிறார்கள். வைமா அல்லாஹ், அல்லாஹ்வின் சத்தியமாக, லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத்,
என்னுடைய மகளாராக ஃபாத்திமா திருடினாலும் அவளுடைய கையை நான் துண்டித்து விடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதியினுடைய உயர்வு மகத்துவம் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது, மனித சமூகம் கடைபிடிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், யாரும் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு போதித்தார்கள், நிலைநாட்டினார்கள். இதைதான் இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இஸ்லாம் வலியுறுத்துகின்ற அந்த நீதியையும் நேர்மையும் கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கலிலுக்கு எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாக இறை நம்பிக்கையாளர் நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்கு, இறை நம்பிக்கையாளர் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான எத்தனை போதனைகள் இருக்கின்றது. இதையெல்லாம் மனிதன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். எப்படிப்பட்ட நெருக்கடி எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு ஏற்படும் என்பதை அங்கம் அங்கமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. நாம் குர்ஆனை விட்டு வெளியே சென்று வேறொன்றை பேசிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நேரங்களை தொலைக்காட்சியிலும் போன்களிலும் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் எவ்வளவு ஆழமான விஷயங்களை மனிதனுடைய பாதுகாப்பிற்காக, மனிதனுடைய நலத்திற்காக, மனிதனுடைய மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி தளத்திற்காக, மனிதன் உயர்ந்தவனாக ஆக்கப்படுவதற்காக, மனிதன் முன்மாதிரியாக இந்த பூமியில் நிகழ வேண்டும் என்பதற்காக குர்ஆன் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கிறது. இவைகளை நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த நீதியினுடைய மஹப்பத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். நீதியாளர்களை என்று குறிப்பிடுகிறான் சூரத்துல் ஹஜ்ராத் 49வது சூராவினுடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅக்ஸிது வஅக்ஸிது இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்க, நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். யார் இந்த உலகத்தில் நீதியாக நேர்மையாக நடக்கிறார்களோ அவர்களை யார் படைத்தானோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குங்க. நீதியாக நேர்மையாக நடந்து பிறருக்கு நீதியை வழங்கி வாங்கி கொடுத்து விட்டால் அப்படிப்பட்ட மனிதர்களை யார் நேசிக்கிறார்? அல்லாஹ் படைத்தவன். இந்த உலகத்தை தாயினுடைய கருவறையினை பாதுகாத்து உணவளித்து நம்மை சுமக்க வைத்து ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினானே அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார், நீங்கள் நீதியை நிலைநாட்டி விட்டால் உங்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டால் நிச்சயமா அவனுடைய பாதுகாப்பை விட வேறொரு பாதுகாப்பு இந்த துன்யாவில் கிடையாது. அவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை குர்ஆன் ஆழமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. குர்ஆன் பேசுகின்ற பேச்சுகளை படிப்போம், கேட்போம், கடைபிடிப்போம், உணர்த்துவோம். சமூகத்திற்கு இறை வேதம் சொல்கின்ற விஷயங்களை அடுத்து சொல்லி அவருடைய உள்ளத்திலே இறை மார்க்கத்தின் உண்மை தரத்தை புரிய வைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்ற அந்த நீதியை நேர்மையை கடைபிடித்து இறை நேசர்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அஸீம் யذ்குருக்கும் வஷ்குருஹு வலா யஸீதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.